நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஜெபம் பாகம் 4. இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதுக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பல காரியங்கள் உண்டு. பரிசுத்தம் இல்லாமல் உள்ள போகவே முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உண்டு. தேவன் எதிர்பார்க்கிற நன்மை உண்டு. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் உண்டு. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உண்மை உண்டு. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தாழ்மை உண்டு. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவ அன்பு உண்டு. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மன்னிப்பு உண்டு. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஆவியின் கனிகள் உண்டு. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஜபங்கள் உண்டு. நல்லா கவனிக்க வேண்டாம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனத்தில், நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். இந்த வசனத்தின்படி நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்த வேண்டும். எந்த நாளிகையில் ஒரு வருவார் என்று தெரியாது. கைவிடப்பட்டு விடவே கூடாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 7வது வசனத்திலே, நீ ஆயத்தப்படு, உன்னுடைய கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்றார். அப்படி என்றால் நானும் நீங்களும் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய தேவ செய்தியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறார். நம்ம யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த வருகையிலே கைவிடப்பட்டு விடவே கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடும் கரிசனையோடும் நம் மீது தேவன் வைத்த அன்பின் நிமித்தம் தான் நாம் அறியாத மறைந்து கிடக்கிற பல வேத ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே காணப்பட தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் ஒன்று உண்டு. We never knew the holiness hidden in certain things. சில காரியங்களிலே பரிசுத்தம் மறைந்து கிடக்கிறது என்பது நமக்கு தெரியாது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் கர்த்தர் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இந்த பரிசுத்தத்தை குறித்து சொல்லுவதற்கு முன்பு ஆரம்பத்திலேயே யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும்
பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள் என்றால் மற்றவர்களோடு கூட வைக்கிற ஐக்கியத்தில் பரிசுத்தம் இருக்கிறதுன்னு யாருக்காவது தெரியுமா? நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு சபையை கர்த்தர் நடத்துகிற அந்த நோக்கத்தின் முக்கியத்துவமே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து பார்த்தா அவர்களுக்குள் ஒரு அந்யோன்ய ஐக்கியத்தை உருவாக்குறதற்கு சபை. நல்லா கவனிக்க வேண்டும். அதனால் தான் எபிரேயர் 10:25 சபை கூடுதலை பற்றி எழுதப்படும் பொழுது நாளானது சமீபித்து இருக்கிறபடியினால் எவ்வளவுக்கு அதிகமாய் புத்தி சொல்ல முடியுமோ புத்தி சொல்லுங்கள் சொல்லப்படும். எதை? சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது என்று. அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதே சபை மூலமாகத்தான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இதை சொன்னார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனத்தின் பிற்பகுதியில் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று என் ஆண்டவர் இயேசுவும் சொன்னார். இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 18வது வசனத்தில் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று எழுதியுள்ளார். நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய இருதயத்தில் பல காயங்கள் இருக்கலாம். நல்லா கவனிங்க. ஒவ்வொருவர் பேசின வார்த்தைகளும் நமக்கு விரோதமாக செய்த காரியங்களும் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருப்பார், கேட்டுக்கொண்டுதான் இருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனா அந்த காயம் ஆறலைனா பரலோகம் போக முடியாது. நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அந்த காயத்தோடு பரலோகம் போக முடியாது. நம்முடைய இருதயத்தில் ஏற்பட்ட காயங்கள் மறையாத அளவிற்கு சில தழும்புகள் அல்லது வடுக்கள் இருக்கும். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த காயங்கள் நம்மை விட்டு நீங்கவும் தழும்புகள் நம்மை விட்டு மறையவும் வேண்டும். அந்த காயத்தை நீக்குகிறவர் கர்த்தர். அதை நம்மளால நீக்க முடியாது. ஆனா அந்த காயத்தினால உண்டான வடுன்னு சொல்றோமே, அதை கர்த்தர் நீக்க மாட்டார். நாம தான் நீக்க வேண்டும். We have to undergo certain surgery. கவனிங்க. அந்த வடுவை நீக்கணும்னா அதை வெட்டி எடுத்து வீச வேண்டியது இருக்கிறது. சர்ஜரி மூலமாகத்தான் நீக்க முடியும். மருந்துல சுகமாகாது. நம்ம நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். காயம்னா என்ன? அந்த காயம் எப்படி நீக்கப்படும்?
வடு அல்லது தழும்புகள்னா என்ன, அது எப்படி நீக்கப்படும், அதையும் முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 39, 40 வசனங்கள். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். நல்லா கவனிங்க. அவனுடைய காயம் நீங்க, அவனுடைய வேதனை, அவனுடைய கவலை நீங்க, கர்த்தர் செய்த இந்த காரியம்தான் காயத்தை நீக்குகிற அனுபவம். 51வது வசனம். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். தேவன் செய்தார். அந்த காயத்தை ஆத்திரவரு கர்த்தர் மட்டும்தான் ஐயா, யாராலையும் ஆத்த முடியாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வடுனா தழும்புனா என்ன, அந்த தழும்பு எப்படி நீங்கும், அதுக்கு கர்த்தர் செய்ய மாட்டார். நல்லா கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியா இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்கூப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். நல்ல கவனிங்க. அவன் துக்கமெல்லாம் போயிருச்சு, அவன் வருத்தம் எல்லாம் போயிருச்சு. Now he was in a top position. He will not be shaken. அவன் காயம் எல்லாம் ஆறிட்டு தழும்பு போகல. எப்படி வாசிப்போம். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடு பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். காயம் போகல, அந்த வடு போகல. வாசிப்போம். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லோரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள். நாங்கள் வேவுகாரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படி அல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றார். 17வது வசனம். அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். ஏன் காவலில் வச்சான்? அந்த தழும்பு இருக்குயா, அது போகல. அதுக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டாரு. யூ ஹேவ் டு கட் ஆஃப். அந்த வடு நீதான் எடுத்து வெளியே வீசலாம். நல்லா கவனிங்க. வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். எப்படி அந்த தழும்ப அவனை விட்டு நீக்கிறான். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல்
யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். He was broken. That was the pain to remove the. நல்ல கவனிங்க, தழும்ப நீக்கும் பொழுது வேதனை இருக்குமே, பிச்சு எடுத்து வீசும் பொழுது ஒரு வேதனை இருக்குமே, சர்ஜரி நடந்து கொண்டிருக்கிறது, அழுகிறான், கத்துறான், சத்தம் போடுறான். வாசிப்போம். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். எகிப்தியரிடத்திலே விற்று போட்ட உங்களுடைய சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, நீங்கள் நினைச்சதுனால தானே 3 நாள் உள்ள போட்டான். நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 19 இருந்து 21 வரை. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தீமை செய்தீர்கள் சொல்லல, அவங்க தீமை தான் செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் அவனை தீமையில கொண்டு போகாதனால தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அந்த வடு அன்புல தான் நீங்கும். அந்த தழும்பு அன்புல தான் நீங்கும். இருதயத்தில் இருந்த கசப்பு, இருதயத்தில் இருந்த கோபத்தை வெட்டி வீசிட்டான். அதுதான் சர்ஜரி. நல்லா கவனிங்க. அப்படின்னா நம்முடைய இருதயத்திலேயும் காயங்கள் உண்டு. தழும்புகள், வடுக்கள் உண்டு. மறக்க முடியாத அளவுக்கு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த காயமோ அந்த வடுவோ பரலோகத்துக்கு போகாம நிறுத்தி வச்சிரும். போக விடாது. அப்படின்னா அந்த காயத்தை நீக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இட்ஸ் ஃப்ரம் த லார்ட்.
அது கர்த்தரால் மட்டும்தான் நீக்க முடியும், யாராலையும் நீக்க முடியாது. உன் இருதயத்தில் ஏற்பட்ட வேதனை, நீ கடந்து வந்த கண்ணீரின் பாதைகள், நீ கடந்து வந்த அவமானத்தின் பாதைகள், உன்னை யாருமே புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள், எல்லாவற்றையும் அவர் அறிவார். யார் உன்னை காயப்படுத்தினா, யார் உன்னை வேதனைப்படுத்தினா, யார் உனக்கு விரோதமாய் பொய் சொன்னா அவர் அறிவார். ஆகவே அந்த காயம் உன்னை விட்டு நீங்கணும். அப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய கவலை எதுவாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் போய் கொட்டு, அவருக்கு போய் தெரியப்படுத்து, அவர்கிட்ட போய் அழு. அவரால் தான் நீக்க முடியும், அவரால் தான் இருதய வேதனையை நீக்க முடியும். நீ கடந்து வந்த கண்ணீரின் பாதைகள், அவமானத்தின் பாதைகள், வேதனையின் பாதைகள், நீ அழுது கொண்டிருக்கும் பொழுதே குத்துவார்களே, காயத்துக்கு மேல காயம், எல்லாத்தையும் அங்க போய் கொட்டு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது only after that, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கவனிங்க, how to cry. No one understand your pain. நீ யார்கிட்ட எடுத்து சொன்னாலும் அவங்களால புரிஞ்சுக்கிட முடியாது. இதற்கும் வேதத்தில் இருந்து வாசிப்போமே. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்லத்தி அவள் துக்கம் படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். மிகவும் விசனப்படுத்துவாள். ஏற்கனவே பிள்ளை இல்லை, வேதனை, ஏற்கனவே காயம், அந்த காயத்துக்கு மேலே கொத்துகிறார். நல்லா கவனிங்க ஐயா, வாசிப்போம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் சாப்பிடாமல் அழுது கண்ணீரின் பாதை. கட்டின கணவனால கூட புரிய முடியாது. யார்கிட்ட சொன்னாலும் யாராலையும் புரிய முடியாது. எல்லாம் கவனிங்க. How God heals the wound. அவன் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்.
10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அங்க போய் அழுகிறா. மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறா. 12வது வசனத்தில் இருந்து, அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, ரொம்ப நேரம் அந்த காயம் போகணும், அந்த வேதனை போகணும், அவ பாரதியெல்லாம் இறக்கி வச்சு அழுது கொண்டே இருக்கிறா. It takes time. சுத்தமா இறக்கி வச்சுட்டு நீ வெளியில வந்தீங்கன்னா தான் அந்த காயம் ஆறும். வாசிப்போம். ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. யார்கிட்டையும் சொல்லல, யாருக்கும் தெரிஞ்சாக்கல, அழல. அவ இருதயத்தை ஊத்துறா. வாசிப்போம். அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் துக்கமுள்ளவள், நான் இருதயத்தில் வேதனை உள்ளவள், நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் எதுவும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊத்தி விட்டேன். வாசிப்போம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும், மிகுதியான விசாரம் தாங்க முடியாது, அது தாங்க முடியாது. சில காயங்கள் வேதனை அதிகமா கொடுக்கும். The pain depends upon the depth of the wound. அந்த காயம் எவ்வளவு ஆழமா போயிருக்கும், அந்த அளவுக்கு அதுல வலி இருக்கும். எல்லாம் கவனிங்க. அழுகிறா, அழுகிறா. நம் மனக்லேசம் இல்லை சரி, மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால், இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். 18வது வசனத்தின் பிற்பகுதி. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எல்லாத்தையும் அங்க கொட்டிட்டா. அவ துக்கம் போயிடுச்சு. How God wiped away her tears. How God healed that wound. It's not a broken heart, but it's a wounded heart. 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பியூட்டிஃபுல்லா அவனை கொடுத்துட்டாரியா. பெர்மனன்ட் இல்லை. நல்லா கவனிங்க. சில காயங்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் போகாது. அது போகணும்னா கம்ப்ளீட்டா அவர் சமூகத்தில் போய் ஊத்திடலாம். சங்கீத புஸ்தகம் 62வது சங்கீதம் 8வது வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடு.
ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலையெல்லாம் அவர் மேல வைத்துடு. சங்கீத புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் மேல உன் பாரத்தை வச்சிரு. டோன்ட் கேரி, டோன்ட் கேரி. அங்க வச்சுட்டு போயிரு. எல்லாம் கவனிக்க வேண்டாம், போகட்டும். How to remove அந்த தழும்பு அல்லது வடுன்னு சொல்றோமே, how to remove it. தழும்புனா என்ன, வடுனா என்ன? எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நல்ல கவனிங்க. கசப்பு, கோபம், வெறுப்பு, அது வடுவா இருக்கும். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தழும்பா இருக்கும். அது எவ்வளவு செபித்தாலும் போகாது. காயம் பெயரும். அந்த காயத்தில் உணர தழும்பு போனோம். அந்த தழும்பு போன நான் என்ன செய்யணும்? வாசிப்பு அடுத்த வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அது உன் கையில தான் இருக்கு. நீ மன்னிக்க வேண்டும். அந்த வடு போகணும்னா அவங்க செய்த துரோகம், அவங்க பேசின வார்த்தைகள், அதை மன்னிக்க வேண்டும். யோசேப்பு மன்னித்தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி, உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இல்ல கவனிங்க. நீ மன்னிக்காட்ட பரலோகம் போக முடியாது. அந்த தழும்பு மாறலைன்னா பரலோகம் போக முடியாது. நான் சொல்லல, என் இயேசு சொன்னார். மத்தேயு 6வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நல்லா கவனிக்க வேண்டாம். நீ மன்னிக்கலைன்னா அவர் மன்னிக்க மாட்டாரா? அதனால தான் இயேசு சொன்னார், மத்தேயு 18வது அதிகாரம் 33 35 வரை, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். எங்கயா? நரகத்துல உபாதிக்கிற இடம் அங்கதான்.
வாசிப்போம். நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். என் பரமபிதாவும் அப்படின்னா பரலோகம் போக முடியாது. நம்ம எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிற ஜெபம். கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12 முதல் 15. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. இந்த வசனத்தின்படி மன்னிக்கணும்னா ஆவியின் கனி இருக்கணுமா? கனி யோசேப்புக்குள்ள அந்த கனி இருந்துதான், அதனாலதான் மன்னிச்சானா. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஏன்? அவன் கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரில் படருமா. கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்கிறதுக்கு பேர் தான் சுவரில் படரும். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த மன்னிப்பு மூலம் உன் இருதயத்துக்குள்ள அன்பு ஊற்றப்படும். உன் இருதயத்துக்குள்ள சமாதானம் வரும். கொலோசியர் 3வது அதிகாரம் 15 மறுபடியும் வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்கென்றே ஒரே சரீரம். நீ மன்னிக்க மன்னிக்க உன் இருதயத்துக்குள்ள சமாதானம் வரும். நீ மன்னிக்க மன்னிக்க உன் இருதயத்துக்குள்ள அன்பு வரும். நீ மன்னிக்க மன்னிக்க நீ பரலோகத்துக்கு ஆயத்தமாவாய். எல்லாம் கவனிங்க. இந்த மன்னிப்பு வந்த உடனே உனக்கு பரலோகம் திறக்கப்பட்டுரும். எல்லாம் கவனிங்க. எப்படி? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனத்திலிருந்து. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசுத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. நல்ல கவனிங்க. Why he saw that vision? டைரக்டா பார்க்கிறான். He was about to die. சாக போகிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனை கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க. God knows everything. The Father and the Son both were getting ready to receive him. அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து
அங்கே தேவனுடைய மகிமையையும் அவருக்கு வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். வானங்கள் திறந்திருக்கிறதையும். When your heart was getting ready for forgiveness, when your heart was being filled with Christ's love, the door of heaven will automatically open. நல்லா கவனிங்க, பரலோக வாசல் திறக்கப்பட்டுரும். இப்போ அவனுக்கு திறக்கப்பட்டுருச்சு. அவனை ரிசீவ் பண்றது தாங்க நிற்கிறாங்க. A glorious vision. வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கரிலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாத்தின் அருகே வைத்தார்கள். நல்லா கவனிங்க, கல்லை எரிஞ்சு மண்டையெல்லாம் உடைச்சிட்டான். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் நிற்கிறாரே, டைரக்டா கூப்பிடுறான், டைரக்டா சொல்றான். வாட் a privilege. இது தரிசனம் இல்லை, இது சொப்பனம் இல்லை, நேரடியா பார்க்கிறான். இயேசுவை பார்த்து என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றான். But still he was waiting. Jesus and the Father both were still waiting, expecting something from him. அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க, அந்த பரலோகத்துக்குள்ள போக வடுவோட போக முடியாது. வடு இருக்கிறது, காயமும் இருக்கிறது, கல்லெறிஞ்ச காயமும் இருக்கிறது, வடுவும் இருக்கிறது. அது ரெண்டும் ஆறணும். அது ஆறிதான் மேலே போக முடியும். நல்லா கவனிங்க. உடனே ஆவியானவர் அவன் என்ன செய்ய வேண்டுங்கிறத சொல்லி கொடுத்துறாரு. 60வது வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டான்னு சொன்னாலே ஆவியானவர் சொல்லி கொடுத்திருக்கிறார்னு அர்த்தம். அந்த ஆவியானவருடைய சத்தம் அவனுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கோம். உடனே அந்த ரெவரன்ஸ்குள்ள வர்றான், உடனே முழங்கால் படியிடுகிறான். அவனை முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். உள்ளுக்குள்ள போயிருவான். அதுக்கு தானே நிற்கிறாங்க, அதுக்கு தானே நிற்கிறாங்க. அவன் இருதயத்தில் அன்புலாம் உண்டு. நல்லா கவனிங்க, அவன் இருதயத்தில் மன்னிப்புலாம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் அதை சொல்லணும்னு தெரியாது. Because of the suffering and pain, அதை சொல்லணும் ஞாபகம் வராது. அந்த நேரமெல்லாம் அவர்கிட்ட போயிடணும், நிற்கிறாரே அவர்கிட்ட போயிடணும், அந்த எண்ணத்திலே தான் இருப்பான ஒழிய இப்படி ஒரு ஜெபம் செய்யணுங்கிறது தெரியாது. அதுக்கு தான் ஆவியானவர் எதற்காக அபிஷேகிக்கிறாரு.
எதற்காக அபிஷேகிக்கிறாரு? அவங்க தனியா இல்லையா? 55வது வசனம் சொல்லுகிறது, அவனோ பரிசுத்தாவியில் நிறைந்தவனாய். அந்த பரிசுத்தாவியானவர் நிறைஞ்சிருக்கிறது பொழுது அவர் தான் வெளிப்படுத்துவாரு, அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரியா. இந்த ஜெபம் பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய நன்மையை கொண்டு வருகிற ஜெபம். யாருக்கா தெரியுமா? ஏன் ஆவியானவர் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றேன். அவன் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறான். இந்த ஜெபம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். ஏன்னா அவன் ரத்த சாட்சியா மறித்துட்டு இருக்கிறான். அவன் அன்பு நிறைஞ்சவன் தான். அதனாலதான் அப்போஸ்தலர் 6:15 அவன் முகம் தேவதூத முகம் மாதிரி பிரகாசிக்குது. அந்த ஜெபத்தை ஏன் ஆவியானவர் பண்ண வைக்கிறார் தெரியுமா? அங்க ஒரு முக்கியமான புள்ளி இருக்கிறான். அங்க ஒரு முக்கியமான புள்ளி இருக்கிறான். அவனை குறித்த பெரிய திட்டம் தரிசனங்களை தேவன் வைத்திருக்கிறார். இவன் ஜெபிக்கலைன்னா அவன் காணாம போயிடுவாயா? இவன் ஜெபிக்கலைன்னா அவன் காணாம போயிடுவான். மறுபடியும் 58-59 வாசிங்க. அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். சவுல் எனப்பட்ட வாலிபன், அந்த ஒருத்தனுக்காக தான் அந்த மன்னிப்பின் ஜெபத்தை எடுக்கிறார். அந்த ஜெபந்தான் சவுலை பவுலாக மாற்றியது. லட்சக்கணக்கான பேரை பரலோகத்துக்கு வழி நடத்தியவன், புதிய ஏற்பாட்டின் பல நிருபங்களை எழுதினவன். நமக்கு தெரியாது, நம்ம தீமையை மட்டும் பார்ப்போம். ஆனால் தீமை செஞ்சவங்களை வச்சு தரிசனம் வச்சிருப்பாரு, திட்டம் வச்சிருப்பாரு. நமக்கு தெரியாதியா? நமக்கு தெரியாது. God's plan and purposes are beyond our comprehension. தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. எப்படி இந்த பவுல் மூலம் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட்டாங்க, அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வசனத்தை வாசித்துருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14 முதல் 16 வரை. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அந்த ஆலயத்தில் நீங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. வாசிப்போம். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இப்ப அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு வர்றான். என் ஆண்டவர் இயேசுவை குறித்து பேசிக்கொண்டு வருகிறான். 37 இருந்து 39 வரை. தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும்,
மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. இயேசுவை பத்தி தான் ஐயா பேசுறான். 42 இருந்து 44. அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். யாரு கேட்டாங்களா? புறஜாதியா. அப்படின்னு அவன் பிரசங்கம் எப்படி இருந்தா அப்படி சொல்லுவாங்க. 44. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும். %90 வந்துட்டாங்களாம். அதுக்கு பேர் தான் கொஞ்சம் குறையங்கிறது. நல்லா கவனிங்க. தேவ வசனத்தை கேட்கும்படி, வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தாங்க. 48, 49. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. ஆண்டவருடைய வசனம், அந்த ஒரே ஒரு மன்னிப்பின் ஜெபம். இப்படி பல இடங்கள்ல போய் பிரசங்கம் பண்ணுவேன். அந்த ஸ்தேவான் பண்ண ஒரே ஜெபம் தான், ஆண்டவரே இவர்கள் பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதீரா. What a powerful prayer. அந்த ஜெபத்துக்காக தான் இயேசுவே இவனுக்கு தரிசனமாகி, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? யாருக்காவது சொல்லி இருக்காரா? அப்ப அந்த ஜெபத்தை பண்ண வைக்கிறது யாரு? ஆவியானவர். அவன் ஜெபம் பண்றதுக்கு முன்னாலேயே தேவன் வந்து நின்று விட்டான். அப்ப அவன் ரெடியா இருக்கிறான்னு அர்த்தம். Why God was expecting that prayer? அங்க ஒருத்தன் கிடக்கான், வஸ்திரத்தை காத்துட்டு கிடக்கிறான். சபையை துன்பப்படுத்தினவன், கொலை வெறி உள்ளவன், அதிக பரிசுத்தவான்களுக்கு அதிக தீமை செய்தவன் அழிஞ்சி போய் விடுவான். இந்த ஒரே ஒரு பிரேயரு அவனை காப்பாற்றினது மாத்திரம் இல்ல, இயேசுவே அவனை சந்திக்க வைத்தது. இதே பாதையில் என் ஆண்டவர் இயேசுவும் கடந்து வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது அவன் பரபாஸ் அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறான். 28வது வசனத்திலிருந்து 30 வரை. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவருடைய சிரசில் அடித்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 20 முதல் 23 வரை. பிலாத்து இயேசுவை விடுதலையாக்கி மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான்.
அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் விட்டு சத்தம் மேற்கொண்டது. நல்ல கவனிக்க வேண்டும். சிலுவையில் அறைங்க, சிலுவையில் அறைங்க, அவர் சாகணும். ஒரு கூட்டம் கத்துது. 33, 34 வசனங்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவைகளில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைந்தார்கள். அவங்க கேட்டது மாதிரி வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். எனக்கு தீமை செஞ்ச தன்னை சிலுவையில் அறைஞ்சு கொண்டவங்களுக்காக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்தது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். 46, 47. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த ஜெபம், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்தது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று ஜெபித்தானே, அந்த ஜெபத்தின் பலன் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். What does it mean? ஒரு மணவாட்டி சபை உருவாக்கப்படுகிறது. பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு மணவாட்டி சபை. என் ஆண்டவர் சிந்தின ரத்தம், என் ஆண்டவர் ஜெபித்த ஜெபம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, மணவாட்டி சபை உருவாக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 4:4. வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 5000. நல்ல கவனிங்க. முதல்ல 3000, இப்ப 5000. 5வது அதிகாரம் 14வது வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். மல்டிடியூட், கவுண்ட்லெஸ். இத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறதற்கு அந்த ஜெபம் பிரயோஜனமா இருந்துச்சியா? 2வது, அந்த ஜெபம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றியது. மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அந்த பிதாவினுடைய சித்தம் அந்த சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது. பிதாவினுடைய எதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்? மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அந்த ஜெபந்தான் லூக்கா 23:34. பிதாவே இவர்களை மன்னியா,
தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அந்த சித்தம் நிறைவேறிச்சு. என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொன்னாரே. அப்படின்னா இயேசு எங்கே இருக்கிறார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடைய பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அங்க போயிட்டாரு. அங்க உள்ள எப்படி நுழைஞ்சாரு தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 21வது சங்கீதம் 3வது 6வது வசனங்கள். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். ஐயா, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருக்கு பொற்கிரீடத்தை தரிப்பித்து வரவேற்கிறார். 6வது வசனம், அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். நித்திய ஆசீர்வாதம்னா நித்தியமாய் பிதாவோடு கூட இருக்கிற ஆசீர்வாதம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21, 22. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நல்லா கவனிக்க வேண்டும். நம்மளை பரலோகத்துக்கு போக விடாம ஆக்குறது கசப்பு, கோபம், மூர்க்கம். அதைத்தானே வாசித்தோம் எபேசியர் 4:31 வசனத்திலே. அந்த 32 மன்னிப்பை சொல்லி கொடுத்திருக்கிறது. அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட இந்த சம்பவத்தின் மூலம் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கதற வேண்டும். உம்முடைய அன்பை என் இருதயத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. யோசேப்பை போல ஒரு கனிதரும் செடியாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எல்லாம் கவனிக்க வேண்டும். நாம ஜெபிக்க வேண்டும். எனக்கு மன்னிக்கிற இதயம் தாரா. How Abraham's wound was healed. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய இருதயத்தின் காயம் எப்படி மாறுச்சு? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது 4வது 5வது வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். லோத்தும் அவனோட கூட போனான். 5வது வசனம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். 13வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். மனைவியை சொல்லி கூட லோத்துங்கிறாங்களே, எழுதப்பட்ட அர்த்தம் என்ன? லோத்தை ஒரு பிள்ளையாக வச்சிருக்கிறான். ஐயா, எல்லாம் கவனிங்க. லோத்து மீது அத்தனை அன்பு வைத்திருக்கிறான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று.
அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை இல்லை. அவன் மந்தை மேய்ப்பருக்கும் இவன் மந்தை மேய்ப்பருக்கும். வசனத்தை நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இதை நிமித்தம் நீ ஏன் பகைக்கிற? இதை நிமித்தம் ஏன் வாக்குவாதம்? நல்லா கவனிங்க. வேண்டாம், நாம் சகோதரர். நாம் சகோதரர். இது ஆபிரகாமுடைய அன்பு. வாசிப்போம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். நல்ல 11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாமால தாங்க முடியும் நினைக்கிறீங்களா? அவன் எந்த அளவு அழுதிருப்பான்னு யாருக்காவது தெரியுமா? அவனை ஒரு புள்ள மாதிரி வைத்திருந்தான். எல்லாம் கவனிங்க. அவனை ஒரு புள்ள மாதிரி வைத்திருந்தான். மந்தை மேய்ப்பர்கள் நிமித்தம் தகப்பனாயிருந்து வழி நடத்தவனை உதாசீனப்படுத்திட்டு ஓடிட்டான். அவன் இருதயத்தில் காயம். அது கர்த்தரால் மட்டும்தான் காயத்தை நீக்க முடியும், வடு போகாது. அந்த காயத்தை கர்த்தர் அழகா நீக்குவார். 14வது வசனத்தில் இருந்து, லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நல்ல கவனிங்க ஐயா. அந்த காயத்தை ஆத்துறதுக்கு கர்த்தர் இறங்கி வர்றாரு. அவன் போயிட்டான்னு கவலைப்படாதப்பா, இந்த தேசம் முழுவதும் உனக்கு தான். ஆனாலும் காயம் போயிருக்கும், வடு இருக்கும், தழும்பு இருக்கும். அந்த தழும்பு எப்போ போச்சு தெரியுமா? ஆதியாகமம் 14வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஸ்னேயாரின் ராஜாவாகிய அம்ராபேலும் எலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பீராவோடும் கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும் செபோயீமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். எல்லாம் கவனிங்க. அங்க பெரிய யுத்தம் நடக்குது. 11வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். அவனையும் அவன் பொருளையும் கொண்டு போயிட்டாங்க. வாசிப்போம். தப்பி ஓடின ஒருவன் எபிரெயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். அதை ஒருத்தர் அறிவிக்கிறான் பத்தியா? அது கர்த்தர் செய்கிற காரியம். காயம் போகணும் ஐயா, தழும்பு போகணும்.
அந்த வடு போகணும். அதுக்காக ஆண்டவர் அறிவிக்க வைக்கிறாரு. வாசிப்போம். ஆபிராம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சம பூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட பொழுது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. ஆபிராம் சண்டை போட்டு போனவன் தான் ஆபிராம்ட்ட. ஆனா அவன் பொருளும் பிடிச்சிட்டு அவனையும் கொண்டு போயிட்டான்னு துடிச்சிட்டான். அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. அவங்க பகைப்பாங்க, அவங்க விட்டு போயிடுவாங்க. ஆனா நம்முடைய இருதயமோ அன்புள்ள இருதயமா இருக்கணும். கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. வாசிப்போம். காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவனை கூட்டிட்டு வந்துட்டான். தழும்பு பயிற்சி, வடு பயிற்சி. நல்ல கவனிக்கையா. தழும்பு பயிற்சி, வடுவும் பயிற்சி. இப்ப கர்த்தர் இன்னொரு காரியம் செய்கிறாரு. 18வது வசனத்திலிருந்து. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவன் கிறிஸ்துவுக்கு சமானமானவன். இவனை கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா கவனிங்க. நீ கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சிட்டீன்னா அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பாரு. உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்ப்பாரு. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட அவன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், அதைத்தான் கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். காயத்தோட, வடு அல்லது தழும்போட பரலோகத்துக்குள்ள போக முடியாது. யாரு பரலோகத்துக்குள்ள போக முடியும்னு இயேசு சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம், கசப்பு, கோபம், வைராக்கியம் தூர போடுங்க. கர்த்தரை மாத்திரம் பார்த்துட்டு போ. நீ நியாயத்தை எடுத்து யாரிடத்துல சொன்னாலும் யாரும் உனக்கு சாதகமாய் பேசிட மாட்டாங்க. நீ சொன்ன உடனே நம்பிடவும் மாட்டாங்க. சொன்ன உடனே உனக்காக பரிதாபப்பற்றவும் மாட்டார்கள். உன் கவலையெல்லாம் அவர்கிட்ட வச்சிரு. அன்பை மட்டும் காட்டு. மன்னித்து விடு, மறந்து விடு. இதுதான் கர்த்தர் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.